ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् शान्ति पाठम्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोद निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆறாவது அத்தியாயத்தில் 8வது பாகத்தில் கடைசி 7வது மந்திரம் स येषो निमा एतदात्म्यम् इदं सर्वं तत्सत्यं स आत्मा तत्त्वमसि श्वेतकेतो इति भूय एव मा भगवान् विज्ञापयत्विति तथा सौम्येति होवाच। தத்துவமசி என்கிற மகா வாக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை இந்த மந்திரத்தில் பகவான் கொடுக்குறாரு. அந்த தத்துவமசி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாம் 5 விதமான விளக்கங்கள் கொடுக்குறாரு. சூக்ஷ்மம், அந்த பிரம்ம தத்துவம் அதிசூக்ஷ்மம். ஏன் பிரம்ம தத்துவம் அதிசூக்ஷ்மம்னா நிர்குணத்வாத். அடுத்தது ஐததாத்மியம். ஏன்னா இந்த ஐததாத்மியங்கிறது இந்த உலகம் மித்யா, அது மட்டும்தான் சத்தியம், அது ஐததாத்மியம். அடுத்தது அது சத்தியம் அப்படிங்கிறது ந பாதித்தம். இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் காரண காரிய பிரக்ரியாவை யூஸ் பண்ணி நெகேட் பண்ணிடலாம். அந்த எவனொருவன் எந்த அறிவு இந்த காரண காரிய பிரக்ரியாவை யூஸ் பண்ணி நெகேட் பண்ணுதோ அந்த அறிவை நம்மளால அபாதித்தம், வி கேனாட் நெகேட் தட் ஞானம், அறிவு. அடுத்தது ஆத்மா. ஆத்மாங்கிற வேர்டில் சத்தேவ சித்து சித்தேவ சத்து. கண்டிப்பாக ஒன்று இருக்குது அப்படின்னா இருக்கிற தத்துவம் தான் அறிவு தத்துவமாக இருக்க முடியும். அறிவு தத்துவமாக இருக்கிறது கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படிங்கிற சத்தேவ சித்து சத், அது பார்த்தோம். அடுத்தது அகம் தொம் பதம். அகம் தொம் பதத்தில் அகம் விசாரம் வந்தது. அகம்னா நான். அந்த தத்துவம் அசில அகம் விசாரம் வரைக்கும் நம்ம அகம்னா நான், என்னுடைய தத்துவம் எது, அறிவு சொரூபம். இப்போ அந்த தத்து இறை தத்துவம் துவம் அசி, இதுதான் அதனுடைய வாக்கியத்தினுடைய மகா வாக்கியத்தினுடைய விசாரம். நீ அதுவாக இருக்கிறாய். தத்துனா அது, தொம்முனா நீ. குரு உபதேசம் பண்றாரு, இறைவன் உபதேசம் பண்றாரு. நீ அதுவாக, எதுவாக, இவ்வளவு நேரம் படிச்சோம் இல்லையா, சத்து பிரம்ம தத்துவம், அதுவாக நீ இருக்கிறாய். கிளீன் ஸ்டேட்மெண்ட். தத்து துவம் அசி. தத்து மீன்ஸ் ப்ரோனோனு, அது. தொம்முனாலும் ப்ரோனோனு, நீ. அசினா இருக்கிறாய், பிரசன்ட் டென்ஸ். இப்போ நவ் அட் பிரசன்ட் உனக்கு வேதாந்தம் படிக்கிறியோ படிக்கலையோ அசி. புரியுதோ புரியலையோ வரையோ வல்லியோ அசிதான். அப்போ தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். அதை விளக்குறதுக்கு தான் பிரம்ம தத்துவம், சத்துவை பற்றிய பிரம்ம தத்துவம். இங்கே வந்து சத்துங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணது சாஸ்திரம். அப்போ அந்த சத்தை பற்றிய விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். அனிமா ததாத்மியம், ஆத்மா, தொம்பதம், இந்த விசாரத்தின் மூலியமாக நம்ம போன கிளாஸ்ல இது முடித்தோம்.
இப்போ தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு இந்த இடத்துல சங்கராச்சாரியார் பாஷ்யத்தில் ஒரு விளக்கம் எடுத்துக்கிறார். அதாவது தத்துவமசி படிக்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன், அதான் அந்த சங்கராச்சாரியர் விளக்குறார் பாஷ்யத்தில். தத்து துவம் அசின்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோசனம், வாட் இஸ் த பலம். ஸோ பல விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. பியூர் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன், கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், சிந்திச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம், தத்து துவம் அசிங்கிறது இட் இஸ் அ வாக்கியம், இட் இஸ் நாட் அ வேர்டு, சொல்லல, வாக்கியம், வெரி ஸ்மால் சென்டென்ஸ், ஆனால் கிவ்ஸ் அ ப்ரொஃபவுண்ட் மீனிங். தத்துவமசி இஸ் அ வாக்கியம். முதல்ல அதை புரியும், இட் இஸ் நாட் அ வேர்டு. ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தோம், வேர்டு தானே, இட்ஸ் நாட் அ வேர்டு. ஏன்னா தத்துன்னு ஒரு வேர்டு இருக்கு, தொம்முன்னு ஒரு வேர்டு இருக்கு, அசின்னு ஒரு வேர்டு இருக்கு, 3 வேர்டு சேர்ந்தா இட் இஸ் அ சென்டென்ஸ், இட் இஸ் நாட் அ வேர்டு. முதல்ல தெளிவாய்க்கலாம். தத்துவமசி இஸ் அ மகா வாக்கியம், சென்டென்ஸ், இட் இஸ் நாட் அ வேர்ட். ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் பண்ணிக்கிங்க. இப்போ வாக்கிய பிரமாணேன, இதுதான் டெக்னிக்கல் விசாரம். வாக்கிய பிரமாணேன ஜனிதம் பலம் கிம். இதுக்கு இன்னைக்கு டாபிக் இதுதான், எழுதிக்கணும். அப்படியே டெக்னிக்கலாக அப்படியே டெரைவ் பண்ணிக்கிட்டே வரணும். டிபிக்கல் மேக்ஸ் கிளாஸ். வாக்கிய பிரமாணேன சான்ஸ்கிரிட்ல எழுதுங்க, ஏன்னா அந்த சென்டென்ஸ் புரிஞ்சதான் அதுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது எழுதிக்கலாம். வாக்கிய பிரமாணம் தெரியும் உங்களுக்கு. வாக்கிய பிரமாணம்னா இந்த இடத்துல வாக்கியம் அறிவை கொடுக்கிற கருவியாக இருக்குது. வாக்கிய பிரமாணேன எது கிடைக்குது, ஜனித்தம்னா பிறக்குது, ஜன் டு பார்ன், ஜனித்தம் பிறந்த, பலம் கிம், இதுதான் விசாரம். வாக்கிய பிரமாணத்தின் மூலியமாக பிறந்த கிடைத்த பலன், ஜனித்தம் பலம் கிம், என்ன, இதுதான் சங்கராச்சாரிய பாஷ்யத்துல பெருசா எடுத்துக்குவார். என்ன பலன், வாக்கியத்தை பிரமாணமாக. இப்ப வாக்கியம் பிரமாணம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாக்கியம், இப்ப பிரமாணம்னா தெரியணும், வாக்கியம் சொல்லிட்டேன். பிரமாணம்னா அறிவை கொடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. இட் இஸ் வாக்கியம் பிரமாணம்னா ஒரு அறிவை கொடுக்கிற ஒரு கருவி. இப்ப அந்த வாக்கியம் என்ன ஆகுது, அறிவை கொடுக்கிற கருவியாக எப்பொழுது எப்படி மாறும். இப்போ வாக்கிய பிரமாணத்துக்கு என்ன டெபினிஷன் கேட்டீங்கன்னா எழுதிக்க. அஜ்ஞானம் அர்த்த பிரகாசனம். அஜ்ஞானம் அர்த்த பிரகாசனம், அதாவது எங்கிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை அந்த வாக்கியம் பிரகாசம் பண்ணும், அறிவை கொடுக்கும். எனக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை விளக்கி அந்த வாக்கியம் எப்ப பிரமாணமாகும். இப்ப நான் ஒன்று சொல்றேன், சாசூஷை அப்படின்னா ஒன்னும் அது நான் 3 வேர்டுன்னு போட்டு நான் 3 வார்த்தையும் பேசினா கூட உங்களுக்கு ஒன்னும் ஒரு அஜ்ஞானம் விளக்க போறது இல்லை. உங்களுக்கு எந்த உங்களுக்கு அஜ்ஞானத்தை விளக்கக்கூடிய வாக்கியம் தான் பிரமாணமாகும். நீங்க ஒரு பக்கத்து வீதியில தீ பிடிச்சிருச்சு, எரிஞ்சிட்டு இருக்குது ஒரு வீட்டுல, நீங்க வாட்டுக்கு சைனீஸ் சேனல் வச்சிருக்கீங்க, சைனீஸ்காரன் சொல்றான், இப்பெல்லாம் தான் இருக்குது, பார்த்து உங்க இந்த ஏரியால ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குது, சேட்டலைட் மூலியமா அவன் நியூஸ் கேதர் பண்ணி அவன் சைனீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கிறான், உங்க வீதிக்கு அடுத்த வீதியில தீ பிடிச்சிருச்சுன்னு. அப்ப நமக்கு அது பிரமாணமே ஆகாது, நம்ம பாட்டுக்கு எதையோ உட்காந்து கேட்டிருப்போம். ஏன், அவன் சொல்றது சென்டென்ஸ் தான், ஆனா அது நமக்கு பிரமாணம் ஆகாது. அப்படின்னா ஞானம் பக்கத்து வீதியில தீ பிடிச்சுங்கிற ஞானம் நமக்கு ஏற்படாது. அதே தமிழ் இருக்கிற சேனல்ல சொன்னானா டக்குன்னு நமக்கு அது ஞானம் வரும். இதுதான் வித்தியாசம், ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய, அஜ்ஞானம் அர்த்தம் பிரகாசம், அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய அல்லது அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய ஞானத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய வாக்கியம் தான் என்ன சொல்லணும், பிரமாண வாக்கியம்னு பேரு. அர்த்தமே புரியாம நாம எப்படி நமக்கு பிரமாணம் அறிவை கொடுக்க முடியாது. சோ நமக்கு அறியப்படாத பொருளை விளக்குவது வாக்கிய பிரமாணம். நமக்கு அறியப்படாத
பொருளை விளக்குவது வாக்கிய பிரமாணம். இப்போ நமக்கு தெரிந்த விஷயத்தை ஒரு வாக்கியம் சொல்லுதுன்னு வச்சுங்களேன், அது பிரமாணமாகாது. தெரிந்த விஷயத்தை ஒரு வாக்கியம் சொல்லுது அப்படின்னா அதை நாம என்ன பண்ண மாட்டோம், கவனமா கேட்க மாட்டோம். அதான் தெரியுமேன்ட்டு போயிடுவோம். அப்போ அது பிரமாணம் கிடையாது. ஸோ எப்போ எதுக்கு இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்றேன்னா, நமக்கு தெரியாத அறியாத ஒரு பொருளை பற்றிய விளக்கிற வாக்கியம்தான் பிரமாண வாக்கியம். ஸோ வாக்கியம்னா என்னன்னு தெரியணும். 4 or 5 words put together, at least 2 words put together to form a sentence. அது வாக்கியம். அது எப்ப பிரமாணம் ஆகுது, நமக்கு அறியாத பொருளை கொடுக்கும் போது மட்டும்தான் அதுக்கு வாக்கியம். இல்லைன்னா சாதாரண வாக்கியம். இட் இஸ் நாட் அ பிரமாண வாக்கியம், இட் இஸ் சாதாரண வாக்கியம். சோ இது தத்துவமசிங்கிறது எங்க கொண்டு வராரு, இப்படி சொல்லிட்டோமா, அந்த வாக்கியம் இப்ப நமக்கு என்ன கொடுக்குது, தத்து துவம் அசிங்கிற வாக்கியம் நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றதுனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, வாக்கிய பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு தத்துவமசி. தத்துவமசிங்கிறது என்னது, நாட் ஒன்லி வாக்கியம், இட் இஸ் அ பிரமாண வாக்கியம். உடனே பூர்வபக்ஷி வரார். சங்கராச்சாரியா வந்தாங்க, பூர்வபக்ஷி வச்சுதானே அவரு நெகேட் பண்ணி. அந்த பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான், சரி ஓகே, நீ என்ன சொல்ற, பிரம்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது தத்துவமசி நீ சொல்ற. நீ ஏன் சொல்ற, ஸ்வயம் பிரகாஷக ஸ்வஜோதி, யாரு பிரம்ம தத்துவம், ஸ்வப்பிரகாஷகங்கிற, ஸ்வயம் ஜோதிங்கிற, அங்க அறியாமை என்பதே கிடையாதுங்கிற, ஸ்வப்பிரகாசமாக இருக்கிற இடத்துல இந்த பிரமாணம் என்ன பண்ண போகுது, நல்ல கேள்விதானே. ஸ்வப்பிரகாசம் ஸ்வசித்தகா சர்வவியாபி, இப்படிப்பட்ட அங்கு அஜ்ஞானம் என்பது நோட் இன்ட் ஆஃப் அஜ்ஞானமின் பிரம்ம தத்துவம் இல்லையா, இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்துக்கு வாக்கிய பிரமாணம் அப்படி இருக்கிற இந்த விஷயத்துக்கு, தெரியாத விஷயத்துக்கு பிரமாணத்து ஓகே. இது சித்தக என்னால் சுயமாக அறியப்படுவது, எந்த ஒரு பிரமாணம் தேவையில்லாமல் அறியக்கூடிய விஷயம் நீ சொன்னியா இல்லையா, அதை அறிவதற்கு எதுக்கு பிரமாண வாக்கியம், குட் கொஸ்டின். அதே சுவப்பிரகாசம் சொல்றே இல்ல, அதுக்கு எதுக்கு விளக்கறதுக்கு உனக்கு பிரமாண வாக்கியம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட், என்ன பண்ண முடியும் அந்த பிரமாண வாக்கியம் என்னத்தை கொடுக்க போகுது, ஆல்ரெடி சுவப்பிரகாசமா இருக்கிற அறியப்பட்ட விஷயம். இப்ப இந்திரனை பத்தி எனக்கு தெரியாது, சந்திரனை பத்தி எனக்கு தெரியாது, முருகரை பத்தி எனக்கு தெரியாது, தேவதைகளை பற்றி எனக்கு ஞானம் கிடையாது, அதை ஒரு வாக்கியம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுதுன்னா இட்ஸ் ஓகே, கைலாயத்தில் இவர் இருக்கிறார், சிவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாம்பு படுக்கையில் விஷ்ணு படுத்திருப்பார், இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயம், சாஸ்திரம் சொல்லுது, அது எனக்கு ஞானம் வருது, இட்ஸ் ஓகே. ஸ்வப்பிரகாசமா இருக்கிற ஒரு விஷயத்தை, தேவதைகளை பத்தி நம்ம அறிவு கிடையாது, சாஸ்திரம் கொடுக்குது, ஓகே. ஸ்வப்பிரகாசமாக எனக்கு தெரிகின்ற நானாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பிரமாணம் என்னத்தை பண்ண போகுது, அந்த வாக்கிய பிரமாணம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அழகான பியூட்டிஃபுல் கொஸ்டின் பை பூர்வபக்ஷி. இந்த இடத்துல தெரியும் பூர்வபக்ஷி ஹவு இன்டெலிஜென்ட் ஹி இஸ் டு ஆஸ்க் தி கொஸ்டின். அது சங்கராச்சாரிய சொல்லியாரு, சித்தாந்தின் ஆன்சர் பண்றாரு. அட நீ சொன்னதுல பாதி கரெக்ட், நீ சொன்ன கடைசியா சொன்ன பத்தி அதுல பாதி சென்டென்ஸ் கரெக்ட். என்னது, பிரம்ம ஸ்வ பிரகாசம், அது வரைக்கும் கரெக்ட், அது வரைக்கும் டவுட்டும் கிடையாது, கரெக்ட், பர்ஃபெக்ட். ஆனா ஏதோ ஒன்று நம்மை விட்டு நீக்குவதின் மூலம்தான் பிரயோஜனம். அதாவது ஸ்வசித்தக ஒரு புதிய பிராப்திய கொடுக்கறது இல்ல, புதிய ஞானத்தை கொடுக்கறது இல்ல. இந்த வாக்கியம் நிவிருத்தி பண்ணுது, உன்னை விட்டு உன்னை விளக்குது. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி இருக்குது, சுவப்பிரகாசம் ஆல்ரெடி அடைஞ்சாச்சு, பிரம்ம விஷயம் ஆல்ரெடி அடைஞ்சாச்சு. சோ புதுசா எதுவும் கொடுக்கறது இல்ல. நோ பிராப்தி, ஒன்லி நிவிருத்தி. நோ பிராப்தினா there is no புதுசா ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. நோ நியூ பிராப்தி ஆஃப் நியூ ஞான பிராப்தி, உனக்கு புதுசா ஞான பிராப்தி அது கொடுக்கறது இல்ல. என்ன பண்ணுது அந்த வாக்கியம், நிவிருத்தி, சம்சார நிவிருத்தி, தேவையில்லாததை உன்னிடமிருந்து நீக்குகிறது. உன்னிடம் தேவையில்லாமல் கலந்துள்ள விஷயத்தை நீக்குகிறது. இப்ப தலைவலி வந்துருச்சு, மருந்து சாப்பிடுறோம், என்ன பண்ணுது, நம்ம தலையில கலந்த தேவையில்லாத ஒரு வலிங்கிற விஷயத்தை மருந்து நீக்குது. அது புதுசா ஒரு தலையை கொடுக்கறது இல்ல,
ஆல்ரெடி தலை இருக்குது, அதிலோட ஒரு தேவையில்லாத விஷயம் என்ன வந்து கலந்துருச்சு, தலை வலி. வலிங்கிறது தலையில போய் கலந்துருச்சு. நீங்க மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை தலை நீக்குதா வலியை நீக்குதா? வலியை நீக்குது. புதுசா அந்த மருந்து எதையும் கொடுக்கலை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புதுசா நீ தலைவலி மாத்திரை போட்டீங்கன்னா அது எதையும் கொடுப்பது இல்லை. இட் ரிமூவ்ஸ் த பெயின். லைக் தட் த சாஸ்திரம் ரிமூவ்ஸ், எது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் ரிமூவ்ஸ் த அஜ்ஞானம், காரணமாக வந்த சம்சாரம், பிறப்பு இறப்புங்கிற சம்சாரம், மனது கிளேசங்கள், துக்கத்திலிருந்து நிவிருத்தி தான் கொடுக்குது. எதையும் நாம் இந்த பிரமாணத்தின் மூலியமாக நாம் எதையும் அடைவது இல்லை. என்னதான் பண்றோம்? நம்மை விட்டு செல்கிறது. சம்சாரம் செல்கிறது, துக்கம் செல்கிறது, புதிதாக எதையும் அடையறதில்லை. அப்ப என்ன பண்றேன்? என்னிடத்தில் பிரம்மனிடத்தில் நான் 2 விஷயத்தை அத்தியாசம் பண்ணி வச்சிருக்கேன், ஏற்றி வைத்திருக்கிறேன். அதை இறக்கி வைக்குது. தலை வலியை நீ ஏற்றி வச்சிருக்கீங்களா? தலையில் என்ன ஏற்றி வச்சுட்டோம்? வலி. அதை போல எண்ணில் நான் எதை அத்தியாசம் பண்ணி வச்சுட்டேன், ஏற்றி வச்சுட்டேன். ஏன் தலைவலி வருது கேட்டா 1008 ரீசன் சொல்லுவீங்க. அவங்க காரணம், இவங்க காரணம், ஒர்க் பஸ், ஏதோ ஒன்று தலையில கொண்டு எதை ஏற்றிட்டோம்? வலியை ஏற்றிட்டோம். மாத்திரை எப்படி வலியை ரிமூவ் பண்ணுதோ அதை போல சாஸ்திரம் வேலை செய்து நம்ம எண்ணில் பிரம்மத்திடம் நான் எதை அத்தியாசம், எப்படி அந்த எந்த வலியை அத்தியாசத்தை ஏற்றி வச்சுட்ட? 1 கர்த்திருவம், 2வது போக்திருத்வம், 3வது நியுக்தஹ அஹம். 3 விஷயத்தை நான் ஏற்றி வச்சிருக்கேன் மேல. 1 கர்த்திருவம், ஒரு வேர்டு எழுதா முட்டீங்கன்னா கூட யூ cannot proceed the class. கர்த்திருவம். 2வது, ஏன்னா அத்தியாசம் பண்ணிருக்க விஷயம், ஏன்னா சாந்தோக்கு டெப்த்ல போகும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். டக் டக்குன்னு ஒரு புதிய விஷயம் உள்ள வரும். கர்த்திருவம் என் மேல ஏற்றி வச்சிருக்கேன். போக்திருவம் 3வது அகம் நியுக்தஹ அப்படிங்கிற 3 விஷயத்தை நான் என் மேல ஏற்றி வச்சுட்டேன். அதான் வலி. இந்த 3 என்னது? தலைக்கு மேல ஏற்றி வச்ச வலி. சாஸ்திரம் என்னது? மருந்து வருது, நிக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். மாத்திரை போட்ட தலைவலி போயிடுச்சு. லைக் தட். இப்போ வாட் யூ மீன் பை கர்த்திருவம்? அகம் கர்த்தா, நான் இந்த கர்மத்தை ஆக்ஷனை செய்கிறேங்கிற அபிமானம் கர்த்திருவம். ஒரு கர்மத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உண்மையில் நான் பிரம்ம தத்துவம் எந்த கர்மத்தையும் செய்வது இல்லை. கர்மத்தை செய்யறது முச்சூடு இந்த சரீரம். ஆனா நான் என்ன பண்ணி வச்சுட்டேன்? நான் இந்த செயலை செய்கிறேன். I am the conscious being doing the action. No, the conscious being is not doing any action. Only the body is doing action. But நான் என்ன நினைச்சுக்கிறேன்? I am doing. That is கர்த்திருவம். அடுத்தது அந்த கர்மத்தை பண்ணிட்டோமா, கண்டிப்பா அதுக்கு என்ன ஒரு கான்சிக்வன்ஸ் வருமா? வராத பலன். அப்ப அதை அனுபவிக்கிறவன் நான் தான். போக்திருவம், ஒரு கர்மத்தை பண்றது நான் தான், அனுபவிக்கிறது நான் தான். அப்படின்னா பிரம்ம தத்துவம் அகம், நான் கான்சியஸ் பீயிங். as a conscious being I am not enjoying any போக்திருவம். பட் யார் அனுபவிக்கிறது? புண்ணிய பாபத்துல யார் அனுபவிக்கிறது? இந்த சரீரம். இந்த சரீரம் என்ன பண்ணிட்டு இருக்குது? போக்தா. ஆனா நான் என்ன பண்ணிக்கிறேன்? கான்சியஸ் பீயிங் அகம் போக்தா. சோ 2வது அத்தியாசம், ஏற்றி வைக்கிறது. ஃபர்ஸ்ட் கர்த்திருவம், I am doing, then I am enjoying both karma pala, punya and papa, sukha and dukkha. I am enjoying sukha and also dukkha. அப்போ 2வது ஏற்றி வச்சுட்டோம். 3வது ஒன்று இருக்குதே, நியுக்தஹா. அப்படின்னா சாஸ்திரம் சொல்ற கட்டளைகளை சிரமேலேத்து செய்யணும், ஆணை இடப்பட்டவன் நான் நினைச்சுக்கிறேன். என்ன நான் நினைச்சுக்கிறேன்? ஆணை இடப்பட்டவன் நான். அகம் ஆணை. யார் ஆணையிடுறது? சாஸ்திரம் ஆணையிடுது. அதை ஆணையிடப்பட்டவனாக நான் இருக்கிறேன். அந்த ஆணைகளை நான் நிறைவேற்றி செய்யணும். I am ordered by பகவான். I am ordered by பகவான். அதுதான் நியுக்தஹா. அதுக்கு நான் அடிபணிய வேண்டும், கட்டுப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இந்த விஷயம் யாருக்குமே பிடிக்காதுங்க. இப்ப நீங்க பாருங்க, நம்மள ஒருத்தர் சாஸ்திரம் ஒரு ஷட்டிலான விஷயம் ஒன்று சொல்லுது. You are bounded by words
of other human being. This is psychological point. You are bounded by the words of other human beings. நீ சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வேல்யூ பாயிண்ட் வச்சு நான் ஒன்று சொல்றேன். இது நான் புரியறதுக்காக சாஸ்திரத்துக்கு நான் எப்படி அணிபட்டு என்ன சொல்றது, ஆணையிடப்பட்டு, பாசிவ் வாய்ஸ்ங்க, ஆணையிடப்பட்டு இருக்கிறேன். சாஸ்திரத்தில் இது சொல்லுது, பஞ்சமகா யக்னங்கள் சொல்லுது, நான் அதை அடிபடி அதை செய்ய வேண்டியவளாக நான் இருக்கிறேன். அது ஆர்டர் பண்ணுது பகவான். இஸ் ஐ ஆம் ஆர்டர்டு, பாசிவ் வாய்ஸ் போடுங்க, ஐ ஆம் ஆர்டர்டு பை பகவான். அதுதான் நியுக்தகா. திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் சம்சாரம். இறைவன் சொன்னதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இறைவன் சொன்னதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எங்க பிரச்சனை முடிச்சு எங்க இருக்குதுன்னு அவுத்து விடுறாரு. கர்த்திருவம் போக்திருத்துவம் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இறைவன் நான் கர்த்தா, நான் போக்தா, அப்ப இறைவன் அந்த கர்த்தாவை தான் கூப்பிடுவார். ஏய் ஆர் யூ கர்த்தா, கம் ஹியர், டூ இட், பஞ்சமகா யக்னம். நான் அக்கர்த்தா, புரிஞ்சிருச்சா, கிளம்பு. உனக்கு நோ கர்த்தா, நோ ஆர்டர், நோ ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். அதான் சொன்ன ஞானிக்கு நோ ஆர்டினன்ஸ். ஏன் அவருக்கு என்ன தெரியும், அகம் நாட் கர்த்தா, அகம் நாட் போக்தா அப்படிங்கிறவருக்கு நோ ஆர்டினன்ஸ். ஸோ யாரு கர்த்தாவா தன்னை நினைச்சுக்கிறானோ, போக்தாவா நினைச்சுக்கிறானோ, அவனுக்கு கண்டிப்பா ஆர்டர் இருக்கு. யூ ஹாவ் டு டூ இட். அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. நான் எப்படி பந்தப்பட்டிருக்கேன், இப்ப அதுக்கு தான் சொல்றேன். ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் பாருங்க, வேல்யூ பாயிண்ட். வி ஆர் பவுண்டட் பை, பந்தப்பட்டிருக்கு. தமிழ்ல சொன்னா மற்றவர்களுடைய வார்த்தைக்கு நான் பந்தப்பட்டு உள்ளே. அந்த சப்தம், அவங்க மற்ற வாயிலிருந்து வர்றது என்னங்க, சப்தம் தானே. அந்த சப்தம் தான் எனக்கு சம்சார. வெரி சட்டில் திங் டு அண்டர்ஸ்டாண்ட். மற்றவங்க சொல்ற வார்த்தை தான் எனக்கு என்னது, துக்கத்தை கொடுக்கிறது. சம்சாரம், கட்டுப்பட்டவன் ஆகிறேன். எனி வேர்ட் கேம் டு அனதர் வேர்ட், அதாவது என்ன சொல்றது, எந்த வார்த்தை என்னை கட்டுப்பட்டு வச்சிருக்குதோ மற்றவங்களோட ஆர்டர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இதுல கட்டுப்பட்டு வாக்கு, இப்ப சாஸ்திரம் சொல்லுது, நீ சப்தத்தினால் கட்டுப்பட்டவளாக இருக்கிறாய். இதுதான் சாஸ்திரம் சொல்றது. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்படி வார்த்தைக்கு நான் பந்தப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அதுதான் சம்சாரத்தை கொடுக்கிறது. நேத்து அவங்க சொன்னாங்க இல்லைங்களா ஒரு வார்த்தை, அது எனக்கு அப்ப தோணுச்சு. அதாவது உனக்கு என்ன, நீ ஜாலியா இருக்க, அவ்வளவுதான் ஒரு வார்த்தை. நான் அவங்க உள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வருது வெளியில இருந்து, உனக்கு என்ன, நீ ஜாலியா இருக்க. அப்ப அவங்க அதுல சம்சார துக்கத்தை அனுபவிச்சாங்களா இல்லையா, அவ்வளவுதான். மற்றவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், கட்டுப்பட்டவங்களுக்கு. இப்ப நீங்க எப்படின்னா, இப்ப ஒரு 3 பேர் போறாங்க, ராமன், லக்ஷ்மணன், கிருஷ்ணன். நீங்க பின்னால் இருக்கீங்க. ராமான்னு கூப்பிட்டா அவன் அதுக்கு கட்டுப்பட்டு திரும்புறானா இல்லையா, அவன் மட்டும்தான் திரும்புவான், மற்ற 2 பேரும் திரும்ப மாட்டாங்க. கிருஷ்ணான்னு கூப்பிட்டு பாருங்க, அவன் மட்டும் திரும்ப, அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல நீங்க கட்டுப்பட்டவளாக இருக்கிறதுனாலதானே திரும்புறீங்க. அதத்தான் சொல்லுது சாஸ்திரம், நீ பந்தப்பட்டிருக்கிறாய், வார்த்தைகளுக்கு நீ பந்தப்பட்டிருக்கிறாய். சோ எதுல நம்ம பந்தப்பட்டிருக்கோம், வார்த்தைகளில் பந்தப்பட்டவளுக்கு வார்த்தைகளை என்ன கொடுக்கணும், நிவர்த்தி கொடுக்கணும். வட்டா டீச்சிங். நீ எதுல பந்தப்பட்டிருக்கிற, வார்த்தைகளை பந்தப்பட்டுட்ட. அப்ப என்னதான் உனக்கு வேணும், வார்த்தைன்னு எடுத்தாலும் சரி, சென்டென்ஸ் எடுத்தாலும் சரி. ஏன்னா 3 பேர் போறோம், சுவாமிஜி அடிக்கடி சொல்ல, பின்னால இருந்து பேர் சொல்லி கூட்டா ஒருத்தன் திரும்புவானா, மடையா 3 பேரும் திரும்புவாங்களாம், மண்டு 3 பேரும் திரும்புவாங்களாம், அறிவிருக்கா 3 பேரும் திரும்புவாங்களாம். ஏன்னா பந்தப்பட்டு விட்டோம். இதுதான் எப்ப புரியுதுங்களா, எப்படி பந்தம். அவன் பேருன்னா அது ஒண்ணு திரும்புவான், மடையான்னு கூப்பிட்டா 3 பேர் திரும்ப, ஏன் வேண்டா சொன்னதுன்னு 3 பேர் திரும்புவானுங்க. அப்ப 3 பேர் எதுல மடையாங்கிற வார்த்தைக்கு பந்தப்பட்டவர்கள். ஏன்னா பந்தப்பள்ளியே திரும்ப கூடாதுல்ல. இஃப் யூ நாட், நான்லாம் பந்தப்பள்ளிங்க அப்படின்னா திரும்ப போயிருக்கணும்ல. யாராவது திரும்ப போற முடியுமா, என்னங்க அப்படின்னா திரும்புவோம். நாம ரோட்ல போயிட்டு இருப்போம், என்னங்கன்னு கூப்பிட்டா வேற யாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க, ஆனா நம்மளத்தான் கூப்பிடுறாங்களோ. we are locked, we are பந்தம். எதுல, சப்தத்துல நாம் பந்தப்பட்டிருக்கிறோம். அது ஷட்டிலான பாயிண்ட். புரிஞ்சுட்டா யூ கேன் என்ஜாய் த கிளாஸ் டு த கோர். இல்லைன்னா தூங்கிட்டா அவ்வளவு வேற வழியே கிடையாது. ஏன்னா வார்த்தைகளை பந்தங்கிறது அதி சூக்ஷ்மம். நீங்க நல்ல பிராக்டிகல் தினம் இதுல பந்தப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது சாஸ்திரம் எடுத்து காமிக்குது, யூ ஆர் பவுண்டட் பை வேர்ட்ஸ். அப்போ உனக்கு ரிலீஸ் எதுலதான், நீ எந்த, அப்ப எப்படி அது நம்ம பந்தத்திலிருந்து ரிலீஸ் ஆகணும், எந்த சப்தத்தினால் நீ பந்தப்பட்டிருக்கிறாயோ, அப்ப வேறொரு சப்தத்தை கொடுத்துதான் உன்னை பந்தத்திலிருந்து
நீக்கியாகணும். the logic, you are bounded by words. if you not நீ பந்தப்படக்கூடாது நினைச்சினா இறைவன் என்னதான் கொடுத்தாவணும்? சப்தம் தானே கொடுத்தாவணும். வட்ட லாஜிக். நீ சப்தத்துல பந்தப்படுத்திட்டேன்னு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்து இனிமேல் ப்ரொசீட் ஆகும் சொல்ற கிளாஸ். வார்த்தையில் நான் பந்தப்பட்டிருக்கேங்கிறது புரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப வார்த்தையில் பந்தப்பட்டவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பந்தத்திலிருந்து நீக்கலாமா? வேற என்ன ஆப்ஷன்? சினிமா கூட்டிட்டு போலாமா? துணி வாங்கி கொடுக்கலாமா? எது வேலைக்கு ஆகாது. வார்த்தையில் பந்தப்பட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி வார்த்தையினாலதான் உங்களை என்ன பண்ண முடியும்? ரிலீஸ் பண்ண முடியும். அதனாலதான் மகா வாக்கியம் இஸ் நீடட். எப்படி மகா வாக்கியம் வேலை செய்யுது? நீ வார்த்தையில பந்தப்பட்டிருக்க. சோ மகா வாக்கியம்ங்கிறது வேர்ட்ஸ் சென்டென்ஸ் வந்துதான் உன்னை என்ன பண்ண முடியும்? ரிலீஸ் பண்ண முடியும். சோ என்ன அந்த வாக்கியம் என்ன சொல்லுது? நீ என்ன நினைச்சிருக்கிற? நான் ஆணைப்பட்டவன், நான் கர்த்தா, நான் போக்தா நீ வச்சிருக்கிறியா நினைப்பு? வார்த்தையில பந்தப்பட்டு வச்சிருக்கிறியா? ஆணை எது கர்மகாண்ட சொல்ற வார்த்தை, மற்றவங்க சொல்ற வார்த்தைக்கு நீ என்ன பண்ணிடுற? பந்தப்பட்டிருக்கியா? இப்ப வரும் பாருங்க, சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது? அந்த தத்துவமசி அகம் நனியும் தஹா, நான் ஆணைக்கு கட்டுப்பட்டவள், நீ ஆணைக்கு கட்டுப்பட்டவள் இல்லைன்னு அது சொல்லி கொடுக்கும். நான் என்ன புரிஞ்சுக்குவேன்? நான் ஆணைக்கு கட்டுப்பட்டவள் அல்ல. ஆகம் ஆத்மா யாருடைய ஆணைக்கும் கட்டுப்பட்டவள் நான் அல்ல. இந்த சரீரம் கட்டுப்பட்டது. அது கர்த்தாங்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரம் சாஸ்திரம் சொல்ற ஆணைக்கே கட்டுப்பட்டது. மற்றவங்கள அடுத்தது. சாஸ்திரம் சொல்ற கர்மத்துக்கே நான் கட்டுப்பட்டவளாக எப்ப ஆகிறேன்? நான் சரீரம்னு இருக்க வரைக்கும் தான் நீங்க இந்த கட்டுக்குள்ளேயே வருவீங்க. ஒன்ஸ் நான் கர்த்தா, நான் அல்ல, நான் பாகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல போய் புரிஞ்சிருச்சுன்னா நோபடி கேன் கண்ட்ரோல் யூ. நோபடி உங்களுக்கு ஆணையிடுவதற்கு இறைவனுக்கு கூட சக்தி இல்லை. வாட் அபவுட் தோஸ் பீப்புள்? திஸ் இஸ் மோக்ஷா. இது யார் சொன்னாலும் பேக்காம ஓடி போறது, யார் சொன்னாலும் மதிக்காம இருக்கிறது அப்படி அல்ல. தப்பா இது டபுள் எஜ் அடிக்கடி சொல்லுவேன். ஓ, நான் யாரோட பேச்சு கேட்க தேவையில்லை அப்படி அர்த்தம் இல்லை. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் அதை அடிக்கடி சொல்லுவேன், கிளாஸ் முடிகிற வரைக்கும் நல்லா கவனிங்கடா. பாதிக்கா கிளாஸ் கவனிச்சுட்டு அப்புறம் வேற எங்காவது மனசு விட்டுறாதீங்கன்னா அப்புறம் பாதி கிணறு தாண்டின கதையை தொப்புன்னு தண்ணிக்கிறதா போய் முதலே கடமை நிற்பேன். இது பாதி கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா எங்க விழுவ? நடுக்கிணத்துல விழுந்துருவடா. உன்னை தூக்கறக்கு யாருனாலே முடியாதுடா. லிசன் டு தி கிளாஸ் கம்ப்ளீட்லி. அதுதான் சொன்னேன். இப்ப நம்ம சொன்னது கரெக்டா புரிஞ்சுக்கல, வேற மாதிரி தப்பா போயிடும். என்னென்ன நாம தான் யாரோட ஆணைக்கு கட்டுப்பட்ட கிடையாது. வீட்டுக்காரர் காப்பி நானுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவள் அல்ல. ஐயையோ, அப்படி அல்ல. பையன் ஏமா சாப்பாடு செஞ்சு டேபிள் மேல வைக்கல, நானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவள் அல்ல. ஏன்னா நான் என்னது, நான் வேதாந்தம் போறேன், நான் பிரம்மாஸ்மி. ஐயோ, தவறான புரிதல். தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்க. யாருக்கு ஆணைக்கு கட்டுப்பட்டவள்னா அது அந்த மாதிரி அர்த்தம் புரிந்து கொள்ளுதல் அல்ல, அல்லவே அல்ல. என்னன்னா உனக்குள்ள கர்த்திருவ புக்தி இருக்கிற வரைக்கும் தான் இறைவனே உனக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆர்டர். பஞ்சமகா யஜ்ஞம் எதை ஆர்டர் எடுத்துக்க, இறைவனே உனக்கு ஆணையிட முடியுமே தவிர நீ நான் கர்த்தா அல்ல, நான் போக்தா அல்ல, நான் ஆணைக்கு உட்பட்டவல்லன்னு உனக்கு எப்ப புரியுதோ இறைவனை உன்னை என்ன பண்ண முடியாது ஆணை. அதனாலதான் அவரு he will not ask any ஞானி to come and do it. எந்த ஆணையும் கிடையாது. சோ என்ன வேர்டு வருது? நான் வார்த்தைகளால் நான் என்ன பண்ணிக்க சம்சாரத்தில் இருக்கிற. சோ வாக்கியம் தான் என்ன வரணும்? காப்பாத்தனும். சோ இறைவன் எதை கொடுத்தாரு? சப்த பிரமாண. புரிஞ்சுதா? இத்தனை நாள் கேட்டிருப்பீங்க சப்த பிரமாணம். என்ன அது? வார்த்தைகளால் பந்தப்பட்டவளுக்கு வார்த்தையில தான் ரிலீஸ். அதுதான் சப்த பிரமாணம். அது சப்த பிரமாணம் மீன்ஸ் தத்துவமசிங்கிற இந்த இடத்துல என்ன கான்செப்ட்? தத்துவமசிங்கிற மகா வாக்கிய சப்தம் பிரமாணம். யாருக்கு? வார்த்தையினால் பந்தப்பட்டவளுக்கு, கர்த்திருவம் தான் போக்திருத்துவம் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தத்துவமசி வாக்கியம் தான் பிரயோஜனம். என்னது? மோக்ஷம். சோ யார் என்ன பேசினாலும் the words connects my anatma, not me. ஆத்மா. யார் என்ன நம்மள பேசினாலும் அது போற்றின்னு சொல்லலாம். உங்களாட்ட யாரும் இல்லை, உங்களாட்ட கர்ண பரம்பரை, நீ உங்களாட்ட யாரு இல்லைனாலும் அது யாருக்கு? அனாத்மா. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ வேஸ்ட் அப்படின்னாலும் அது யாருக்கு தான் போகுது? அனாத்மா. நாட் ஃபார் பிரம்ம தத்துவம். சோ வாக்கிய சம்பந்தம், it is given by மகா வாக்கியம். That is the need of
மகா வாக்கியம். சென்டென்ஸ் இஸ் நீடட். எங்க நம்ம பந்தப்பட்டிருக்குமோ அந்த வாக்கியம் வந்து நம்ம என்ன பண்ணுது? கர்த்திருவம், போக்திருத்துவம், இன்னொன்னு என்னது? நீயும் தக அகம், ஆணைக்கு கட்டுப்பட்டவள். அந்த புத்திய மூணையும் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நம்ம அத்தியாசம் பண்ணி வச்சிருக்கோம். அதை அது ரிலீஸ் பண்ணி கொடுக்க. அப்படித்தான் நமக்கு. ஏன்னா மற்ற வாக்கியங்கள் நீங்க பாருங்க, இந்த உலகத்துல மகா வாக்கியத்தை தவிர கோடி 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 கோடியான வாக்கியங்கள் இருக்கு. நீங்க தமிழ் மட்டும் எடுங்க, எத்தனையோ சென்டென்சஸ் படிக்கிறோம். தமிழ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? வாக்கியம் என்றால் என்ன, அப்படி அந்த மாதிரி எத்தனையோ சென்டென்ஸ் நம்ம பேசுறோம். இறைவன் சொல்றாரு, இந்த ஒரு வாக்கியத்தை தவிர மற்ற அனைத்தும் உனக்குள்ள இருக்கிற கர்த்தாவை, போக்தாவை தூண்டுகிறது. அனதர் ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு வாக்கியத்தை தவிர எது? தத்து துவமசி, மகா வாக்கியம் எல்லாம் எடுத்துக்க. பிரஜானம், பிரம்ம, தத்துவமசி, இந்த மாதிரி எல்லா மகா வாக்கியத்தை தவிர, உலகத்துல இருக்கிற சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மகா வாக்கியத்தை தவிர மற்ற அனைத்துமே உனக்குள்ள கர்த்திருவத்தையும் போக்திருத்துவையும் அகம் நீயும் தகங்கிறத அதிகம் பண்ணுது. செக் பண்ணி பாரு. நீ காலேருந்து தாட் ஆஃப் த டே எடுத்துக்கங்க. சொல்லிட்டா வேற எல்லாம் பிடிச்சிருங்க. அதையே எடுத்து நீ காலேருந்து சாயங்காலம் திங்க் பண்ணி பாருங்க. எந்திரிக்கிறமா, காஃபி கர்த்தா நான், இந்த மருமக சொல்ற குடிங்க போக்தா. சோ நம்ம இதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்னா கர்த்துவ. அவங்க எல்லா வாக்கியங்களும் இப்ப அவர் வந்து காஃபி கேட்கிறாரு அப்படின்னா கர்த்தாகம், கர்த்தா காஃபி போடணும்னு அர்த்தம் கர்த்தா. சோ எல்லா வாக்கியம் மத்தவங்க இருந்தாங்க வரணும். ஆகா இந்த அஸ்ரீரியில நினைச்சுக்காதீங்க, மனுஷ வாயிலிருந்து தான் வரணும். எல்லாமே எல்லா பேசுற வார்த்தைகளும் நம்மள எங்கதான் கொண்டு விடும்? ஒன்லா கர்த்தத்துல கொண்டு விடும், கர்த்திருத்துல கொண்டு விடும், இல்லைன்னா போக்திருத்துல கொண்டு விடும். இல்லையா நீ என் ஆணைக்கு உட்பட்டவள், நீயும் தக. நான் சொல்றேன் நீ கேளு, நான் சொல்றேன் நீ கேளு. உனக்கு தெரியாது, நான் சொல்றத கேளு. அதெல்லாம் என்னது? நீயும் தகா, ஆணை, ஆணையிடுதல். இல்லைன்னு இதை செய், இந்த இதை என்ஜாய் பண்ணு. ஒன்னா என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லையா செய்யும்பாங்க. இந்த அவனை கொடுக்குற என்ஜாய் பண்ணுவாங்க. இதைத்தான் நம்ம காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உருட்டிட்டு இருக்கிற அரைச்ச மாவு அரைக்கிற மாதிரியே தான் வாழ்க்கை ஓடுது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, சென்டென்ஸ். ஏன்னா வேர்ட் இஸ் நாட் கரெக்ட் வேர்ட். அந்த மகா வாக்கியங்கிற அந்த ஒரு வாக்கியங்கள் தான் என்ன பண்ணுது? நம்மள அகம் அக்கர்த்தான்னு புரிய வைக்குது, அகம் அபோக்தான்னு புரிய வைக்குது. அகம் ந நீயும் தக, அகம் ந நீயும் தக, நான் ஆணைக்குட்பட்டவள் அல்லன்னு புரிய வைக்கிறது யாரு? மகா வாக்கியம் மட்டும்தான். இதை விட பிரயோஜனமான வாக்கியம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குதா? இதுல என்ன பிரயோஜனம் கேட்கிறிய பூர்வபக்ஷி? இதை விட பிரயோஜனமான வாக்கியம் இந்த உலகத்தில் வேற ஏதாவது இருக்குதா? வட்டா சங்கரா பாஷ்யம். திஸ் இஸ் சங்கரா. அப்படி வச்சு நடு வச்சு நிக்க வச்சு செய்யற மாதிரி கொண்டாந்து நிக்க வச்சு அவன் பெப்பேன் முழிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாரு. சொல்லு, இதை விட வாக்கியம் எப்படி பிரமாணமாகும்? கேள்வி என்ன? வாக்கியம் எல்லாம் எப்படி பிரமாணமாகும்? இதை விட எந்த வாக்கியம் உனக்கு பிரமாணமாக போகுது? நோ, எந்த வாக்கியம் உனக்கு என்ன கிடையாது? கர்த்திருவத்தையும் போக்திருவத்தையும் போக்காது. இது மட்டும்தான் போக்கும். பூர்வபக்ஷி அப்பவும் கேட்கற ஒரு கேள்வி. அப்போ எந்திரிச்சுன்னு ஒருத்தர் கேட்கறான். என்ன கேட்கறான்? ஆமா ஆர்டரே இல்லைங்கிறீல்ல? ஆமா, ஞான காண்டத்தில் ஆர்டர் கிடையாது. அப்போ ஸ்ரோத்தவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்தவ்ய ஆர்டர் தானது. சிரவணம் செய்யப்பட வேண்டும், மனனம் செய்யப்பட வேண்டும். கரெக்டான கேள்வி பாருங்க. நிதித்தியாசனம் செய்யணும்னு சொல்றீங்க, அப்ப அவங்க ஆர்டர் இல்லையா உனக்கு? ஆட மண்டு. ஸ்ரோத்தவ்யக மந்தவ்யகனா உனக்கு மோக்ஷன் வேணும்னா இதை செய்யும். இட் இஸ் அ சாதன சதுஷ்டய சம்பத்திய வளர்த்திக்கோங்கிறது. இட் இஸ் நாட் அ ஆர்டர். இஃப் யூ வாண்ட் மோக்ஷம் டூ திஸ். இது வந்து இது என்ன சொல்றது? கர்மகாண்டத்தில் உன்னை தூண்டுது வாக்கியங்கள். கர்மகாண்டத்தில் இருக்கிற அத்தனை வாக்கியங்கள் உன்னை தூண்டுது. இதை செய்யலினா பிரத்திவாய தோஷம், காயத்ரி மந்திரம் ஜெபிக்கலினா இந்த தோஷம், காலஞ்சு அக்னிகோத்திரம் பண்ணலினா இந்த தோஷம், பஞ்சமகாயக்னம் பண்ணினா இந்த தோஷம். அங்க ஆர்டர். இது பண்ணலினா இந்த தோஷம், இது பண்ணல இந்த தோஷம்ங்கிறது அங்க என்ன பண்ணுது நம்மள? ஆர்டர் இஸ் ஒன்லி இன் கர்மகாண்டம். ஞான காண்டத்துல வர்றது அத்தனையும் சாதனம். அது புரியும் போது எப்படி தோணும் நமக்கு? ஆர்டரா தோணும். ஸ்ரோத்தவியங்கிறது எப்ப எனக்கு ஆர்டரா தோணும்? எதுக்கு கூப்பிட்டு நம்மள சொல்லுதுங்கிறது புரியாத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அது ஆர்டர். இட் இஸ் நாட் ஆர்டர், சாதனம். எதுக்கு? விடுதலைக்கு, மோட்சத்துக்கு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாம் முமுட்சுவா நீ ஆயிட்ட அப்படின்னா இட் இஸ் சாதனம். முமுட்சுத்துவம் இல்லாதவனுக்கு அது ஆர்டரா வேணா தோணலாம். அப்பா முமுட்சு ஆனவனுக்கு
என்ன பண்ணணும், சாதனம் என்னன்னு கேட்கறவனுக்கு. ஸோ இட் இஸ் சாதனம், இட் இஸ் நாட் ஆர்டர். அங்க வந்து ஆஃப்டர் ஞானம் சித்த புருஷனுக்கு தூண்டுதல் கிடையாது. எது வரைக்கும் தான் அந்த தூண்டுதல், நீ சொல்ற மாதிரி தூண்டுதல் எடுத்துக்கிட்டாலோ எது வரைக்கும் தான், சித்த புருஷன் ஆகிற வரைக்கும் தான், ஞானி ஆகிற வரைக்கும் தான். ஸ்ரோத்தவ்யகா மந்த முமுக்ஷு, நான் எப்படி விடுபடுறது நீ கேட்கிற, அப்ப சாதனத்தை சொல்லுது. கண்டிப்பா நீ செஞ்சாகணும், இதை செய்யணும், அதை செய்ய சிரவணம் மனம் நிதித்தியாசனம் செய்யணும். சித்த புருஷ ஐடி நான் நோ தூண்டுதல். ஞான காண்டத்துல எந்த தூண்டுதலும் எந்த ஆர்டரோ எதுவுமே ஞானிக்கு கிடையாது. திஸ் இஸ் பல விசாரம். தத்துவமசிங்கிற வாக்கியத்தினுடைய பல விசாரம். அப்ப அவர் சொல்லுவாரு, உனக்கு விகார நிவிருத்தி, சங்கராச்சாரிய அந்த இடத்துல சொல்றது விகார நிவிருத்தி. என்னென்ன நிவிருத்தி கொடுக்குது உனக்கு? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு பிராப்தி கிடையாது. அந்த சென்டென்ஸ் மூலியமா உனக்கு நோ நியூ பிராப்தி, ஒன்லி நிவிருத்தின்ட்டாரா? என்னென்ன நிவிருத்தியா? அடுத்த கேள்வி, என்னையா நிவிருத்தி ஆகுது எனக்குள்ள? விகார நிவிருத்தி, அன்றுத்த நிவிருத்தி, விகார நிவிருத்தி, அன்றுத்த நிவிருத்தி, அதிகிருத்த நிவிருத்தி. இந்த 3 நிவிருத்தி ஆகுது. அதான் சொல்ல இந்த மகா வாக்கியம் தத்துவமசிங்கிற வாக்கியம் எனக்கு என்ன பண்ணுது? 3 நிவிருத்தி உனக்கு கொடுக்குது, உன்னை விட்டு துரத்துது. ஃபர்ஸ்ட், நான் விகாரி, நான் சரீரம், 6 விதமான ஷட் விகாரத்துக்கு நான் உட்பட்டவள். அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரீணமத்தை இந்த மாதிரி சொல்ற மாதிரி அது எனக்கு அல்ல. அப்போ அவிகாரின்னு எனக்கு புரிய வைக்குது. இந்த வாக்கியம் எதை கொடுக்குது? எனக்குள் நான் வச்சிருக்கிற அந்த விகாரம், நான் விகாரத்துக்கு உட்பட்டவள் நான்கிற எண்ணத்தை என்னிடமிருந்து நிவர்த்தி பண்ணுது. விகார நிவிருத்தி, நான் விகாரத்துக்கு உட்பட்டவள்ங்கிற அந்த அறிவிலிருந்து என்ன விடுதலை கொடுக்குது. உனக்கு வயதாவதோ உனக்கு வயோதிகம் கிடையாது, ஒன்லி ஃபார் சரீரம், இந்த நோய் உனக்கு கிடையாது, அப்படி புரிய வைக்குது. ரெண்டாவது என்ன சொன்ன? அன்றுத்தம் நிவிருத்தி. அன்றுத்தம்னா அழிவுக்கு உட்பட்டவள் நான்கிறது இருந்து என்ன பண்ணுது? விடுதலை கொடுக்கிறது. அன்றுத்தம்னா பொய், மித்யா. நான் கொஞ்ச நாள் இருக்கேன், நான் கொஞ்ச நாள் போயிருவேன். சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது மித்யா வந்து இந்த உலகமே மித்தியாகுது. ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? நான் மித்தியா, உலகம் என்னன்னு புரிஞ்சு வச்சிருந்தேன். நித்தியமா இருக்கும், நான் தான் கொஞ்ச நாள் வந்தா அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தா அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு நான் நினைச்சுக்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? இல்ல. சோ நான் அழிவுக்கு உட்பட்டவள்னு ஒரு இடத்துல போய் நான் லாக்கா இருந்தேன். அதுல இருந்து என்னை என்ன பண்ணிருச்சு? நிவிருத்தி, விடுவிச்சிருச்சு என்னைய. நான் அழிவுக்கு உட்பட்டவள் அல்ல, இந்த உலகம் அழிவுக்கு உட்பட்டதுன்னு புரிய வச்சது. மூணாவது என்னது? அதிகிருத்த. அதிகிருத்தனா ஆர்டர், நான் கட்டளைக்கு உட்பட்டவள் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து என்னது? நான் ஏவி விடப்பட்டவள், நான் ஆணைக்கு உட்பட்டவள் அப்படிங்கிற புத்தி, கர்த்திருவத்தை அவர் அப்படி சொல்றார். எனக்குள்ள இருக்கிற கர்த்திருவ புத்தி போக்திருத்துவ புத்தி அது நீக்கிருச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா கான்ட்ராஸ்டுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றாரு? நான் ஆணைக்கு உட்பட்டவள் அப்படிங்கிற புத்தியை என்னிடமிருந்து தூக்கிருச்சு. வட்ட மோக்ஷம், திஸ் இஸ் மோக்ஷம். அடுத்தது, நான் ஒரு அல்பமானவள், அல்ப சக்தி, அல்ப புத்தி, இறைவனோ மகா சக்தி மகா புத்தி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த அல்ப புத்தியை, அல்பமான ஒரு அபிமானத்தை என்னிடமிருந்து நீக்கிருச்சு. சோ என்னது? விகார நிவிருத்தி, அன்றுத்த நிவிருத்தி, அழிவுக்கு உட்பட்டவள்ங்கிறத நீக்கிருச்சு. அடுத்தது அதிகிருத்த, நான் ஏவி விடப்பட்டவள், நான் அல்பமானவள் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து எது? என்னை நீ, இதுதான் நிவிருத்தி. எது? தத்துவமசிங்கிற வாக்கியம் எந்த விதமான புது ஞானத்தையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்? பிரம்மம் நீ சொன்ன மாதிரி ஸ்வப்பிரகாசக ஸ்வசித்தக, அதை விளக்குறக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. அப்புறம் எதுக்குடா வடிக்கிறீங்க? எங்கிட்ட இருக்கிற என்னது நான் எது? இந்த சம்சாரத்துக்கு உட்பட்ட அந்த சம்சாரத்தை என்ன பண்ணுது? நான் விகாரி, நான் அன்றுத்தம் அழிவுக்கு உட்பட்டவள், நான் மாற்றத்துக்கு உட்பட்டவள், நான் அல்பமானவள், நான் ஏவி விடப்பட்டவள் அப்படிங்கிற அந்த புத்தியை உன்னிடமிருந்து நிவிருத்தி. So this is what Shastra says அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்றார். இப்ப அடுத்த பார்ட்டுக்கு வரோம். செகண்ட் பார்ட். இது வந்துங்க உள்ளதை உள்ளபடி புரிஞ்சு அத்வைத பிலாசபிக்குள்ள வந்த சங்கரெல்லாம் ஓகே, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வாட் அபவுட் மத்வாச்சாரியார், வாட் அபவுட் ராமானுஜர், அவங்களுடைய இதே தத்துவமசிக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறான்னு பாருங்க. இப்ப தத்து நம்ம எப்படி பிரிச்சோம்?
இது வரைக்கும் புரிஞ்சது கரெக்டுங்க, இது மனசுல வச்சுக்குங்க. அவங்களுக்குலாம் என்ன எந்த இடத்துல அவங்க என்ன பிலாசபி இந்த தத்துவமசி வாக்கியம் தான் அவங்கள ஏத்துக்கிறாங்க. ஏன்னா தே ஆர் ஆஸ்திகாஸ், தே ஆர் நாட் நாஸ்திகாஸ். மத்வாச்சாரியா ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், எனி பிலாசபி எடுத்தீங்கன்னா வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்புறம் ஏங்க நான் வேறு இறைவன் வேறுங்கிறாங்க அவங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? ராமானுஜரை மாதிரி ஒரு பக்திமான இந்த உலகத்தை நீங்க பார்க்க முடியாது தெரியுங்களா? மத்வாச்சாரி மாதிரி எல்லாம் பக்திமான்லாம் நம்மள கால் தூசு கூட அவருக்கெல்லாம் ஒட்ட முடியாது. முதல்ல அந்த ஒரு கிராட்டிடியூட், அந்த நன்றி, அவர் பாடல்கள், அவர் கொடுத்த பாடல்கள், கத்தியம், வா அந்த கத்தியம் எழுதியிருப்பாரு பாருங்க, எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கே நமக்கு கண்ணா அதை பாடுவாங்க பாருங்க, இந்த ஸ்பீடு இவ்வளோ அப்படியே மயக்கும் நம்மள. சோ பக்திமானவங்கெல்லாம் அது வரைக்கும் அவங்களுக்குலாம் ஒரு நன்றி சரிங்களா? அந்த ஒரு கிராட்டிடியூட் அவங்களுக்கு என்னைக்கு உண்டு. அவங்க தான் பல மக்களை பக்தி மார்க்கத்துக்கே கூட்டிட்டு வந்தவங்க சரிங்களா? ஆனா அவங்க எந்த இடத்துல மாறுபடுறாங்கிறது புரிஞ்சுக்கணும் நாம. அதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியத்தை ஃபர்ஸ்ட், இதுக்கு பேரு மனனம் சொல்லுவோம். now we are doing மனனம், not ஸ்ரவணம். ஸ்ரவணம் இவ்வளவு நேரம் முடிஞ்சதுங்க. ஸ்ரவணங்கிறது ஞானத்தை கொடுக்கறது, அது முடிஞ்சது. இப்ப கமிங் டு மனனம். இப்போ சித்தாந்தின் என்ன சொன்னாரு? தத்துவமசிக்கு அனிமா, ஐததாத்மியம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அகம் துவம், அதைத்தான் அகம்னு எடுத்துக்கிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ அந்த வாக்கியத்தை ஃபர்ஸ்ட் மாத்வாச்சாரியர் சொல்லலாம், மத்துதான் மாத்வாச்சாரியர். அது உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாதவங்களும் இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகணும்னு தெரிஞ்சிருக்காரு. அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இப்போ ஆத்மா தத்துவமசி, ஆத்மா தத்துவமசி எடுத்துக்கிறார். சமஸ்கிருதத்துல சந்திரூல்னு ஒண்ணு இருக்கும். அதன் பிரகாரம் ஆத்மா தத்துவமசிய ஆத்மா தத்துவமசின்னு பிரிக்கலாம். இது சந்தி ரூல். கிராமர் தெரிஞ்சவங்க யோசனை பண்ணுங்க, மற்றவங்க அது மாதிரி எழுதலாம். சமஸ்கிருதத்தில் மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஆத்மா தத்துவமசிய ஆத்மா அதத்துவமசி, முன்னால் ஆ போட்டுக்கலாம். ஏன்னா கிராமர்ல சந்தி ரூல்ல கிராமர் பிரகாரம் அப்படி வருவது சரி, அப்படி பிரிக்கிறது சரி. அப்ப என்ன அர்த்தம்? மாத்வாச்சாரியர் என்ன சொல்றாரு? தமிழ் என்ன, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆத்மா அதத்துவமசி. நாம் என்ன சொன்னோம்? நீ அதுவாக இருக்கிறாய்னு தத்துவமசினா அது. ஆத்மா அதத்துவமசினா நீ அதுவாக இல்லை, நீ சத்தாக இல்லை, நீ பிரம்மனாக இல்லை. கிராமர் பாயிண்ட் இது கரெக்டா இருக்கலாங்க, கிராமர் பாயிண்ட் இது கரெக்டா இருக்கலாம். பட் வேதாந்தத்துக்கு இந்த கிராமர் ரூல் சந்தி ரூல் எல்லாம் ஓட்டோ கன்ஃபியூஸ் எங்க இருக்கான்னு பாருங்க. சோ வெல் வேர்ஸ்ட் இன் கிராமர், கிராமட்டாரியன் தான் இந்த தப்பை பண்ணுவாங்க. ஏன்னா புத்தி வேலை செய்யும். இது இப்படி கூட எடுக்கலாம் இல்லையா? இல்லையா நமக்கெல்லாம் ஆத்மா சம்ஸ்கிருதம் தெரியல, இது வந்து அதத்துவமசி நம்ம பண்ணலாங்கிற நமக்கு அந்த புத்தியா இருக்க போகுது. ஸோ நிறைய படிக்கிறவங்க தான் நிறைய குழம்பி போறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மாத்வாச்சாரியர் நிறைய படிச்சு போய் கடைசியில் ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டாரு. என்னென்ன பிரிக்கலாம் கிராமட்டிக், ஆனா அது தவறு. ஏன்னா நீ அதுவா கம்ப்ளீட் ராங். நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு சொல்றத நீ அதுவாக இல்லை. அதுன்னு என்னங்க? தத்து ஈஸ்வர பிரம்ம போட்டுக்குங்க. நீ அதுவாக இல்லை. அப்புறம் நாம நெகேட் பண்ணணும் இல்லையா? அதை நெகேட் பண்றோம். நீ அதுவாக இல்லை, நீ இறைவனாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய கூப்பிடுங்க, அது சொல்லும் நான் இறைவனாக இல்லை, நான் வேறு, இறைவன் வேறு தான். அது சொல்லுமா? நான் இறைவன் சொல்லும் அது. ஸோ தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்டூடெண்ட் குருகிட்ட போகணும். தெரிஞ்ச விஷயத்தை நான் அதுவாக நான் இறைவனாக இல்லைங்கிறது பிறந்த குழந்தை இருந்து தெரியும், அது தெரிஞ்ச விஷயம். அதுக்கு போய் யூ நீட் நாட் அப்ரோச் குரு. குருட்டு எதுக்கு குருகிட்ட போறோம்? தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம குருகிட்ட போறோம். சாஸ்திரம் குரு சிஷ்ய சம்பாதத்துல போட்டு சிஷ்யன் வந்து குருகிட்ட கத்துக்கான்னு வருதா இல்லையா? ஆல்ரெடி சிஷ்யனுக்கு என்ன தெரியுது? நான் அதுவாக இல்லை. சோ தெரிந்ததை, இது ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் சொல்றேன் பாத்தீங்களா? தெரியாம வந்த ஸ்டூடெண்ட் அப்படியே கடன்னு கத்துக்கிட்டு போறீங்க.
எனக்கு எல்லாமே நான் வேற ஒரு பக்கம் படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிளாஸ்ல உட்காரான்னு வச்சுக்கோங்க. all of you may get the experience. I don't want to mention her name. எனக்கு எல்லாமே தெரியும், எதுவுமே தெரியாதவங்க தாங்க சிஷ்யத்துவமே வரும். அந்த சிஷ்யனுக்கு தான் குருவா இருக்க முடியும். யாருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது இனிமேல் தான் கத்துக்கணுங்கிறவன் தான் சிஷ்யனா இருப்பான். அந்த சிஷ்யன் தான் குருவை உருவாக்குறான். குரு தானா உருவாக்குறது இல்ல, சிஷ்யன் தான் குரு உருவாக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியாதுங்கும் போது அவர் சொல்லித்தர்றது ரெண்டாவது பட்சம், தெரியாதுன்னா தான் சொல்லித்தரதே வரும். அப்ப தெரியாதுன்னு எவன் வர்றானோ அவன் தான் சிஷ்யன். அப்ப அவன் தான் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பேர் வைக்கிறான், குருத்துவமே வருது. இல்லைன்னா அவர் பாட்டு இருக்கிற விஷயம் அவர் பாட்டு வாழ்ந்துட்டு அவர் பாட்டு போயிட்டு இருப்பார். அவரே குரு கேட்க வராரு, அவர் பாட்டு போயிட்டு இருப்பார். சோ சிஷ்யன் தான் யாரை உருவாக்குறா, குரு உருவாக்குறான், டீச்சிங் பர்சனா. ஆச்சா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வர, எனக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் வரீங்கன்னு கேட்டா தெரியல, அதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஐ நோ, ஐ ஹவ் லேர்ன்ட் ஃபார் 15 years, நான் எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா வந்து உட்கார்றாங்கன்னா அவங்களோட எனக்கு தெரியாதுன்னு வந்து அவங்க உட்காரல, எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். gossiping கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த தெரியாம உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா நாலு, அதையும் போட்டு குழப்பி. ஏன்னா தெரியாதுன்னு வந்து உட்காந்து சிஷ்யன் எனக்கு தெரியும்னு குரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து அது சொல்லி கொடுத்து தப்பும் போது சிஷ்யருக்குள்ள என்ன ஆகும், ஆனா என்னடா அது இவங்க சொல்றது தப்புங்கிறாங்க, ஒரு ஆசிலேஷன். அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, விஷம். ஏன்னா சிஷ்யர்களை வந்து இவங்களே தெரியாதான்னு உட்கார்ந்துருக்காங்க. சோ அவங்க இவங்களே கேட்டாண்ட வால்ல புரிஞ்சும் புரியாம மத்து தடுமாறி மேல ஏறிட்டு இருக்கும் போது இது வந்து தப்பு, அதுதான் இன்னொரு பாயிண்ட் தான் கரெக்டுங்க போது என்ன சொல்றது, விஷம். அவங்க எல்லாம் டோட்டல் குரூப்பே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஏன் என்ன சொல்லுது சாஸ்திரம், தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு வந்து உட்கார வந்தா ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும் ஆல்ரெடி, அப்ப வந்து உட்கார்றோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் gossiping, nothing they will do, they cannot do. ஏன்னா எனக்கு தெரியுமே சிஷ்யத்துவமே அங்க என்ன இல்ல, புரிஞ்சுங்களா என்னன்னு, சிஷ்யத்துவமே அங்க இல்லைங்க போது அவர் தலைகீழ நின்னாலும் குரு ஆக முடியாது. ஏன்னா அவங்க தான் அவளை குருவா வச்சிருக்காங்க, அவர் தானால குரு ஆக முடியாது. அந்த சிஷ்யன் பார்த்து தான் குருங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. எப்ப குருங்கிற ஸ்டேட்டஸ் அவங்களால கொடுக்க முடியோ கண்டிப்பா ஒன்லி gossiping will go on. புரிஞ்சுதுங்களா? சோ என்ன சொல்ல வரேன்னா, உபதேச வாக்கியம் அது ஆகாது. தத்துவமசிங்கிற வாக்கியம் எல்லாம் தெரிஞ்சு வந்து நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சைனீஸ் டிவி மாதிரி தான். சைனீஸ் சேனல் பார்த்தா என்ன அந்த கதைக்கு போயிடுவாங்க. சோ தெரியாததை குருவிடம் கேட்டு கத்துக்கணும் இல்லையா. நான் அதுவாக இல்லைங்கிறது இப்ப என்ன நெகேஷன் மத்வாச்சாரியருக்கு, ஆட நான் அதுவாக இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது, நான் இறைவனாக இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அதை வந்து சாஸ்திரம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் நெகேஷன். அடுத்தது நான் அதுவாக இல்லைங்கிறதுனால அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் அவன் எதுல உட்கார்ந்துருக்கான், சம்சாரத்துல உட்கார்ந்துருக்கான். நீ வந்து அதையே நான் அதுவாக இல்லைன்னு சொல்லி கொடுக்கறதுனால சம்சார நிவர்த்தி ஏற்படாது. செகண்ட் பாயிண்ட், செகண்ட் நெகேஷன். ஃபர்ஸ்ட் என்னது, நான் அதுவாக இல்லைங்கிறத எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்க சம்சாரத்துல நிவர்த்தி ஆயிருக்காங்க. திருப்பி கிளாஸுக்கு வந்து உட்காந்து நீ அதுவாக இல்லைன்னு சொல்றதுனால சம்சாரம் போகுமா, எப்படி போகும்? வெரி சட்டில் பாயிண்ட் பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஹவு சங்கரா நெகேட்ஸ் மத்வாச்சாரியர். ஆச்சுங்களா? அடுத்தது ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம். அவங்க வந்துங்க விசிஷ்டாத்வைதம்னு என்னன்னா விசிஷ்ட அத்வைதம் பாங்க. விசிஷ்டாத்வைதத்தை சமஸ்கிருதத்துல பிரிச்சிங்க என்ன வரும், விசிஷ்ட அத்வைதம். அவங்க அத்வைதத்தை ஏத்துக்கிறாங்க, ஆனா விசிஷ்ட பலப்பளவான ஒன்று அப்படின்னு ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, அந்த தத்து தொம்மசி இருக்கு இல்லைங்களா, அது அவர் எப்படி கொண்டு வராருன்னா தத்துக்கு பதிலா தஸ்ய போடலாம். கிராமர்ல ரெண்டு கரெக்ட், ஓவரா படிச்சதுனால அந்த விளைவுன்னு சொல்றேன், சமஸ்கிருதத்தை கரைச்சு குடிச்சதுனால அந்த பிரச்சனை. அந்த தத்துக்கு அவர் என்ன போடுறாரு, தஸ்ய தஸ்ய துவம் அசி. தத்துனா அதுங்க, தஸ்யனா அதனுடைய அர்த்தம். சமஸ்கிருதத்துல புரோணம் என்னது, சஷ்டி தெரியுமா இல்லையா, அதனுடைய. தத்துனா அதுன்னு அர்த்தம், தஸ்யனா சஷ்டி
அதனுடைய சஷ்டி விபக்தி. அப்ப அதனுடைய, அப்ப இவர் என்ன சொல்றாரு, ராமானுஜர் என்ன சொல்றாரு, அதனுடைய தத்து எடுத்துக்கிற, அதனுடைய தத்தியன் என்னது, அதனுடைய அங்கமாக நீ இருக்கிறாய். This is the teaching of ராமானுஜர். நீ அதனுடைய அங்கமாக இருக்கிறாய்னு எந்த மகா வாக்கியத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு, தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துக்கு ராமானுஜர் கொடுக்கிற விளக்கம் அதனுடைய அங்கமாக இருக்கிறாய். நீ அதுவாக இல்ல, நீ அதனுடைய அங்கமாக இருக்கிறாய். அப்புறம் அங்கம்னா என்ன தோஷம் வரும், நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கிறோம். என்ன தோஷம், அங்க அங்கி பாவனா. இறைவன் அங்கி, நாமெல்லாம் என்னவாமா அங்கம், ராமானுஜர் கொள்கை. இப்ப நான் இருக்கேன், என்னோட கை காலில் எனக்கு நான் அங்கி. இந்த அங்கத்தையெல்லாம் உடையவனுக்கு பேர் அங்கின்னு பேருங்க. எனக்கு நான் அங்கி, என்ன கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு, எல்லாம் ஒரு அங்கம், ஆர்கன்ஸ். அங்கம்னா பார்ட் ஆஃப் த பாடி. அப்போ அங்கம், அப்ப பாடி, நான் இதையெல்லாம் உடையவள். அப்ப நான் உடையவளுக்கு பேர் அங்கின்னு பேருங்க, இந்த இதுக்கெல்லாம் பேர் அங்கம்னு பேரு. அப்போ இப்ப என்ன பாவத்தை அவர் கொண்டு வராரு, இறைவன்கிறவர் அங்கி, ஜீவாத்மா எல்லாம் என்னது அங்கம். இமேஜின், இறைவன் அங்கி, இங்க இருக்கிற ஜீவாத்மா எல்லாரும் யாரு, அவருடைய அங்கம். அப்பதான் இதுதான் அவருடைய டீச்சிங். நீ அவருடைய அங்கமாக இருக்க முடியுமே தவிர நீ அதுவாகல ஆக முடியாது, அதனுடைய அங்கம். ஓகே, அதுதான் அவரு ராமானுஜர் சொல்றது. அப்போ என்ன, நமக்கு என்ன தெரியும், அங்க அங்கி பாவம்னா என்ன வந்துடும், அங்க அங்கி அவயவ அவயவி சம்பந்தம் வரும். அவயவ அவயவி அங்கி அங்க சம்பந்தம் வரும், சம்பந்தம் வந்துடும். ஏன், எப்பெல்லாம் எனக்கு அங்கத்துக்கு ஒரு குறை வருதோ அப்ப அது என்னுடைய குறையாக ஆகிடும். என் கையில் ஒரு குறை இருந்தால் அது என்னுடைய, எனக்கு இப்ப கை போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, வளர்மதிக்கு கை இல்லை, அப்படிதான் சொல்லுவோம். கண்ணு போயிடுச்சுன்னா குருடி. சோ நான் என்ன ஆகிறேன், பாதிக்கப்படுறேன்னா இல்லையா, அங்கத்தில் ஒரு குறை இருந்தால் அது என்னை, அதான் அங்கியை பாதிக்குமா பாதிக்காதா, கண்ணு தெரியாம எப்படிங்க சுத்திட்டு எவ்வளவு பாதிக்குது. சோ அங்கத்தில் ஒரு குறை வந்தால் அங்கிக்கு அது பாதிப்பு உண்டு வரும், சம்பந்தம் வந்துடும், அங்கிக்கும் அங்கத்துக்கும் சம்பந்தம் வந்துடும். அவயவ அவயவி சம்பந்தம், அதுதான் சொல்றாரு. அப்போ இப்ப இறைவன் கேட்கறது சங்கராச்சாரியர் கேட்பாரு, அப்ப இறைவனுக்கு நாமெல்லாம் என்ன பேரசைட் மாதிரி அப்படியே ஒட்டிக்கிறது, அமீபா மாதிரி வட்ட வட்டமா அவரை சுத்தி ஒட்டிட்டு இருந்தா, இப்ப நமக்குள்ள எத்தனையோ குறை, 1 2 இல்ல, ஒருத்தர் 2 பேர் இல்ல, எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருக்கும். அத்தனை பேருக்கு கூட அப்ப யாரை பாதிச்சிரும், இறைவனை பாதித்து விட்டால் அவர் இறைவனாக இருக்க முடியாது. அவர் மற்றவங்களுடைய குறை எப்படி நீக்குவார், அவருக்குள்ளேயே இத்தனை குறை இருந்ததுன்னா அவர் எப்படி மற்றவங்களுடைய குறையை நீக்க முடியும். சோ அது ராமானுஜரை ஒரே வார்த்தை நெகேட் பண்ணிடுவார், அங்க அங்கி பாவம் வராது. அத விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்டனா அவரு சிங்கிள் தான், ஆனா அவரு ஒருத்தர் அத்வைதம், விசிஷ்டனா ஜீவாத்மாக்கள் பல. புரியல, விசிஷ்டங்கிறது ஜீவாத்மா, அத்வைதங்கிறது அவர் ஒருத்தர் தான், ஆனா அவருக்கு இருக்கிறத எல்லா விஷயங்களும் வேற வேற. இத ராமானுஜர். 3வது ஒரு பூர்வபக்ஷி வரா, அதை பார்த்தலாம். அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், உட்காந்து பொறுமையா கேட்டு, ஏன்னா இன்னும் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஈஸியா ப்ரொசீட் ஆகும். இப்ப என்னன்னா 3வது பூர்வபக்ஷி என்ன சொல்றான், அதாவது எழுதிக்க, வேதே ஆதித்யக யூபக உபாசித்த இதி. சரி, இது எழுதிக்கணும். வேதே, வேதத்துல ஒரு வேர்டு வருது, ஆதித்யக யூபக இதி உபாசித்த. அப்படின்னா வேதத்தில் என்ன சொல்லுது, சூரியனை அந்த பந்தக்கால் நடுறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஸ்தம்பம்னு பேரு, யூப்பகன்னு பேரு. யூப்பதாருன்னா குச்சி. ஒரு நல்ல விசேஷம் ஆரம்பிக்கிறேன்னா நம்ம குச்சி நட்டு தானே ஆரம்பிக்கிறோம், பந்தக்கால் போடுறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆதித்யன சூரியன். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சூரியனை அந்த ஸ்தம்பமாக இதி என்று உபாசித்த. சூரியனை அந்த ஸ்தம்பமாக, கம்பு
ஸ்தம்பம்னா கம்பு, சூரியனை அந்த கம்பமாக, இதினா என்று, உபாசித்த. அப்புறம் மனக, அது மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்கும். மனக பிரம்ம இது உபாசித்த. உபாசித்துன்னு உபாசனை பண்றது. மனக பிரம்மா இதி, மனதை பிரம்மமாக, பிரம்மம் என்று உபாசனை பண்ணு, மெடிடேஷன் பண்ணு அப்படின்னாங்க. அவன் சொல்றான், அந்த மாதிரி தத்து தொம்மு இதி உபாசித்தங்கிறார். அவர் இத்திங்கிற விட வல்ல, அதுலயே அவர் நெகேட் ஆயிட்டார். மூணாவது பூர்வபக்ஷி இது. ஃபர்ஸ்ட் மாத்வாச்சாரியார், அடுத்து ராமானுஜர், இன்னொருத்தர். இவங்க குரூப் பேர் கிடையாது இவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே நெகேட் பண்ணிடுவார் சங்கரர். ஏன்னா இத்திங்கிற விட அங்க வரல. தத்து துவம் இதி, அவர் என்ன சொல்றாரு மூணாவது பூர்வபக்ஷி, தத்து துவம் இதி என்னது, அசி இதி உபாசித்த, அந்த அர்த்தத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கான்டெஸ்ட் என்ன, இங்க உபாசனை அல்ல. இந்த காண்டம் என்னது, ஃபர்ஸ்ட் இருந்து 6 அத்தியாயம் என்ன படிச்சோம், உபாசனை படிச்சோம். ஆனா இது என்னது, ஞான காண்டம். இங்க என்ன கிடையாது, உபாசித்த கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, தத்து தொம்மு அசி இதி உபாசித்த, அது ராங். அப்படி இதிங்கிற வாக்கியம் வரல. என்ன வருது, தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் தான் வந்ததே தவிர, நீ அதுவாக இருக்கிறாய் என்று உபாசனை பண்ணுல. நீ இந்த ஞான காண்டத்துல உட்காந்துட்டு உபாசனை காண்டத்தை உள்ள கொண்டாடாத சங்கர ஒரே வடி. நீ உபாசனை காண்டத்தை இங்க கொண்டு வராத. அவர் அவங்க என்னன்னா, இப்ப நீ கர்ணன் சொல்றன்னு வச்சுக்கலேன், உண்மையில அவன் கர்ணனா என்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி எடுத்துக்கோ, ஏமாந்திராதீங்கிற மூணு பட்சி. என்னது, தத்துவம் அசீன்ல ஏமாந்திராத. நீ கர்ணன் ஒருத்த புகழ்றானா, நீ கர்ணன் ஆயிருவே என்ன, ஆக மாட்ட. சும்மா அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கிறது. அந்த மாதிரி தத்து தொம் அசிங்கிறத ஒரு பேச்சுக்கு அப்படிங்கிற அவர் சொல்றாரு. அந்த இடத்துல ஈதிங்கிற வேர்டு அங்க கிடையாது. ஏன்னா அங்க பாரு, ஆதித்யக யூப்பக ஈத்தின்னு ஒரு வேர்டு, உபாசனை பண்றதுனாவே ஈத்திங்கிற வேர்டு வரும். ஏன்னா பாவனா, இப்படி இதை இப்படி பாவனை பண்ணு, இதை இப்படி பாவனை பண்ணு, இதை இப்படி பாவனை பண்ணுங்கிறது அங்க இத்தி ஈத்திங்கிறது உபாசனையில வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது உபாசன காண்டம். இங்க என்னது, we are sitting in ஞான காண்டம். இங்க பாவனை எல்லாம் கிடையாது, நீ அதுவாக இருக்கிறாய். Direct statement. You need not, you should not add iti because it is not upasana காண்டம். உபாசன காண்டத்துல தான் இதுங்கிற வேர்டு வருமே தவிர என்று அப்படி இங்க கிடையாது. சோ அப்படி நெகேட் பண்ணிட்டாரு. அதை விட்டான் அவன். அடுத்த வேர்டுக்கு வரான். அப்போ இன்னொரு சென்டென்ஸ், அடுத்த அதே பூர்வபக்ஷி அடுத்த சென்டென்ஸ் கொடுக்குறான். வேதத்திலிருந்து எடுக்கிறான் எல்லாத்தையுமே. இதெல்லாம் வேதம் படிச்சவங்க, தெளிவா படிச்சவங்க, அதிப மேதாவிகள். அதனால கொட்டேஷன் கொடுக்க முடியுது. ஏன்னா இது இருக்குது. வேதத்துல என்ன வாக்கியம் இருக்கு, ஆதித்யக யூப்பக இதி உபாசித்தங்கிறது உபனிஷத்திலேயே வருது. ஆனா அது கர்மகாண்ட பகுதி. அவங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அடுத்த இன்னொரு கொட்டேஷன் எடுக்கிறான். துவம் சிம்ஹக, ஒரு சென்டென்ஸ். துவம் சிம்ஹக உபச்சாரமா சொல்லுது. தத்துவமசிங்கிறது இப்ப என்ன அவனோட கருத்து, ஃபர்ஸ்ட் உபாசன பர்பஸ்ல சொல்லுச்சு, பாவனைன்னு சொன்னான். ரெண்டாவது என்ன சொல்ற, உபச்சாரம், உபச்சார வழக்கு. எப்படி, துவம் சிம்ஹக, நீ சிங்கமாக இருக்கிறாய்னா. ஒரு பையனை பார்த்து ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் சொல்ல, அம்மா சிங்கம் வருது அப்படின்னு, அந்த அம்மா சிங்கத்தை அங்க தொலைவுவாங்க, எந்த பையன்டான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப அந்த இடத்துல உண்மையான சிங்கம் எல்லாம் கிடையாது. என்ன சொல்ல, ஒரு சாமானியமான ஒரு குணம். சிங்கத்துக்கும் அவனுக்கும் பிடரியெல்லாம் இருக்காது பாவம். சிங்கத்துக்கும் அவனுக்கும் ஒரு தைரியம், ஒரு சாமானியமான தர்மம் ரெண்டுக்கும் இருக்கலாம். இந்த பையனுக்கும் சிங்கத்துக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாமானிய தர்மம் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு ஒண்ணு விடுங்க. அதை வச்சு அவன் அந்த அம்மா அந்த பையனை சொல்றான், சிங்கம் வருதுங்கிறான். உண்மையில் அவன் சிங்கம் கிடையாது. அந்த மாதிரி தத்துக்கும் தொம்முக்கும் இந்த உருவத்தை என்ன சொல்றான், அதை கொட்டேஷன் எடுத்து தத்துக்கும் தொம்முக்கும் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வருது. எப்படி தைரியம்ங்கிறது எப்படி அந்த பையனுக்கும் சிங்கத்துக்கு சம்பந்தமாச்சோ, ஒரு குணம் சம்பந்தமாச்சோ, அதை போல தத்துக்கு தொம்முக்கும் இறைவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சம்பந்தம் வருது. ஏன்னா அவரு அறிவு ஸ்வரூபம், நானும் அறிவு ஸ்வரூபமா, அதனால சொல்றாரே தவிர நீ அதுவாக முடியாது. குணசம்பந்தம் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நாமளும் அவங்களும் சமமா இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீ அதுவா இருக்கிறாயில சொல்லக்கூடாது, தப்பு. இது அடுத்த பூர்வபக்ஷி நெகேஷன். அப்போ அவர் சொல்றாரு, சங்கராச்சாரிய ஒரே வேர்டு நெகேட் பண்ணிடுறே, உபச்சாரம்னாவே அது பொய். உபச்சாரம்ங்கிற வேர்டு நீ யூஸ் பண்ணினாவே என்னது, அந்த சென்டென்ஸே மிர்ஷா. சிங்கம் காது, நீ சிங்கம், நீ அவன் சிங்கம் வருகிறான்னு அது உண்மையான வார்த்தையாங்குது, பொய் வாக்கியம்.
ஸோ உன்னை நான் ஆர்குமெண்ட்டுக்கு எடுக்கவே தேவையில்லை. நீ உபச்சாரம் எடுக்கிறது இட்ஸ் பொய் எடுக்கிற, நீ அதுக்கு நெகேஷனே தேவையில்லை. இட்ஸ் மிருஷா வாக்கியம். உபச்சார வாக்கியம் மிருஷா, பொய். உண்மையில் அங்கு சிங்கம் கிடையவே கிடையாது, அங்க இருக்கிறது பையன்தான். ஸோ அதுல அவர் நெகேட் பண்ணிடுவாரு. அடுத்து இன்னொருத்த வருவா, இது ஸ்துதி வாக்கியம். ஃபர்ஸ்ட் பாவனான்னு சொன்னான் ஒருத்தன், அவனை என்ன சொன்னா உபச்சாரம்னு சொன்னான். தத்துவமசிங்கிறது பாவனா வாக்கியம்னு சொன்னான், இதி போட்டுக்கணும்னு சொன்னான் பாவனா. அது அடுத்தது உபச்சாரம். உபச்சாரம்னா நீ அது ஏதோ ஒரு குண அம்சத்துல சம்பந்தமா இருக்கிறதுனால உபச்சாரம். மூணாவது என்ன சொல்றான், தத்துவமசிங்கிறது. தத்துவமசிங்கிற ஒரு வாக்கியத்தை ஒருத்த பாவனா வாக்கியம்னு சொல்றான், ஒருத்த உபச்சார வாக்கியம்னு சொல்றான், ஒருத்த என்ன சொல்றான் தெரியுங்களா, அது ஸ்துதி. சும்மா ஒரு புகழ்ச்சிக்கு சொல்றது, ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்றது, ஒரு மோட்டிவேஷனுக்கு சொல்றது. எது நீ அதுவாக இருக்கிறங்கிறது ஒரு மோட்டிவேஷன் சென்டென்ஸ், அவ்வளவுதான். அது உண்மை நினைச்சு நீ எல்லாம் மண்டை குறைஞ்சிட்டு இருக்காத. தத்து துவம் அசி இஸ் நாட் அ ஃபேக்ட், இது ஒன்லி ஸ்துதி வாக்கியம். எல்லாம் 3 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு சங்கராச்சாரியர் சொல்றாரு, இது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நாம இருக்கிற சாந்தோக்கிய உபனிஷத்து உபாசனா காண்டம் அல்ல, இது ஞான காண்டம். உபாசன காண்டமா இருந்தா வேணா நீ சொல்ற மாதிரி தியான விஷயம் வரும். நாம உட்கார்ந்து இருக்கிறது தியான விஷயம் அல்ல, ஞேய விஷயம். இங்க என்ன படிக்கிற, நம்ம ஞானம் வேணும். we are not doing தியானா. இத்தி போட்டு பாவனை கொண்டு வரக்கு we are not doing பாவனா. we need not ஸ்துதி, எதுவுமே தேவையில்லை. ஏன்னா மெடிடேஷன் பண்றவங்க டயர்ட் ஆகும் போது அது என்ன சொல்லும், சில வாக்கியங்கள் ஸ்துதி பண்ணலாம், பாவனா பண்ணலாம், எல்லாம் உபாசன காண்டல கரெக்ட். நல்லா பாரு, 6 அத்தியாயம் முடிச்சதுனால தூங்கிட்டு இருக்கிறிய நீ சாந்தோக்கிய படிக்கிற பையனே. உபாசன காண்டம் முடிச்சுட்டு நாங்க எங்க வந்துட்டோம், ஞான காண்டத்துக்கு வந்துட்டோம். நீ தூங்கிட்டு எங்க இருக்கிற, இன்னும் பழைய காண்டத்திலேயே உட்கார்ந்துருக்க. now we have crossed over உபாசன காண்டா, now you are sitting in ஞான காண்டம். அதை தூங்கிட்டு விட்டுட்ட. சோ என்ன சொல்றாரு, we are sitting in ஞான காண்டம், we are not now listening, we are not studying உபாசனா காண்டம். விஷயம் உபாசனா விஷயம் அல்ல. ஏன் எப்படிங்க நீங்க சொல்றீங்க ஞான காண்டம்னு? ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதிங்கிறது தியானமா ஞானமா? ஒரே வேர்டு அதான ஆரம்பிச்சு. எங்க ஆரம்பிச்சோம்? ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி இதம் சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத். இதெல்லாம் என்னது? ஞான காண்டம். நீ எங்க உட்கார்ந்துருக்கிற இன்னும் தியானம்? ஏன்னா நிறைய தியான காண்டம் வந்ததுனால அந்த ஸ்டூடெண்ட் அங்கேயே உட்காந்துட்டு அந்த பூர்வபக்ஷி அங்கேயே இருக்கிறான்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. யூ ஆர் நாட் நவ் யூ ஆர் இன் ஞான காண்டம். ஏன் என்ன சப்ஜெக்ட் ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பவதி சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்குது. அல்லது சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்து, அந்த சத்து அனிமா எப்படி விளக்குச்சு? இப்போ சத்து என்ன வேர்டு போட்டு முதல் மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறோம். அனிமா ஐததாத்மியம் தொம்மு இத்தனை வார்த்தையை போட்டு என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? உபாசனையை படிச்சுட்டு இருக்கிறோம். 2 விட்டா தெரியுங்கிற மாதிரி அவர் கேட்டாரு, நீ எங்க இருக்கிற? யூ ஆர் இன் ஞான காண்டம், கெட் அப் அண்ட் லிசன் தி கிளாஸ்ங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ இந்த மூணுமே என்ன சொல்றது, மூணு பேத்துக்கும் இப்ப எத்தனை மாத்வாச்சாரியார் 1, ராமானுஜனர் 2, 3வது சேர்ந்து ஒரே ஒரு பூர்வபக்ஷி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னா பாவனான்னு சொல்லி பார்த்தான், அது ஒத்துவலின்னு அது உபச்சாரமா சொல்லி பார்த்தான், அது ஒத்துவலின்னு எங்க போயிட்டா. இது ஸ்துதியா இருக்கலாமா ஜி? சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக இருக்கலாம்னா அந்த புகழ்ச்சியெல்லாம் எங்க தேவையில்லை. உபாசனையில அந்த புகழ்ச்சியெல்லாம் தேவை, இங்க அதெல்லாம் தேவையில்லை. சோ என்ன சொல்லி முடிக்கிறாரு, ஒற்றுமையும் அதாவது தத்துவமசி என்கின்ற வாக்கியம் புதிதான ஒரு ஞானத்தை பிராப்தி அல்ல, ஞான பிராப்தி அல்ல, நிவிருத்தி. அந்த வாக்கியம் எதை நமக்கு கொடுக்குது? நம்ம இருக்கிற கஷ்டத்தை நிவிருத்தி தான் பண்ணுதே தவிர, ஏன்னா சுவசித்தமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்துக்கு ஒரு வாக்கியம் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லவே இல்லை. அப்ப படிக்கிறதுல எதுக்கு? சம்சார நிவிருத்திக்கு தான். அது நிவிருத்தி ஆகும்போது ஆத்மாவின் மேல என்ன ஏத்தி வச்சுட்டோம்? அனாத்மாவை ஏத்தி வச்சுக்கிறோம். தலை மேல எதை ஏத்திட்டோம்? வலி. சோ மாத்திரை வலியத்தான் நீக்கணுமே தவிர தலையை ஒன்னும் செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுட்டு போயிருது. புரிஞ்சுங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.